தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேர்ஸ் பை வேர்ஸ் பைபிள் ஸ்டடி. ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தகப்பனே, நீர் பெரியவர், உன்னதர், சர்வ வல்லவர், எங்களை வாழ வைக்கிற தேவன், எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், எங்களுக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் சகல நன்மைகளையும் கொடுக்கிற தேவன். பிதாவே, நீர் எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். தகப்பனே, நீரே பெரியவர், நீரே உன்னதர். தகப்பனே, உம்முடைய பலன் எங்கள் வாழ்வில் வெளிப்படட்டும். எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை நீர் பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். முன்னேறுவதற்கான பலன், மேற்கொள்வதற்கான பலன், ஜெயிப்பதற்கான பலன், செழிப்பதற்கான பலன் உண்டாகட்டும். தகப்பனே, மனதிலே ஆறுதலும் சமாதானமும் உண்டாகட்டும். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் தகப்பனே, நீர் எங்களோடு பேசி எங்களை வழிநடத்துகிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய கர்த்தர் நல்லவர், நம்முடைய கர்த்தர் பரிசுத்தர், நம்முடைய கர்த்தர் அற்புதங்களின் தேவன், மகத்தான கிரியைகளை செய்கிற தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். தேவன் தன்னுடைய சர்வ வல்லமையை நமக்காக பயன்படுத்த விரும்புகிறார், நம்முடைய பிரயோஜனத்துக்காக பயன்படுத்த விரும்புகிறார். ஆதி முதற்கொண்டு வேதம் அதை நமக்கு போதிக்கிறது. கர்த்தர் தன்னுடைய சர்வ வல்லமையை பயன்படுத்தி இந்த பூமியை உருவாக்கினார். இந்த பூமியை மனிதன் வாழக்கூடிய ஒரு பூமியாக மாற்றினார். ஒரு காலத்தில் இந்த பூமி பார்த்திங்கன்னா மனுஷன் வாழ முடியாத ஒரு பூமியாக இருந்தது. வெற்றிடமாக, அந்தகாரம் நிறைந்ததாக இருந்தது. ஜலத்தினால் நிரப்பப்பட்ட பூமியாக இருந்தது. இந்த பூமியை மனிதன் வாழக்கூடிய விதத்தில் கர்த்தர் மாற்றி அமைத்தார். மனிதனுக்கு தேவையான சகலவற்றையும் இந்த பூமியில் வைத்தார். அது மட்டுமல்ல, அதுக்கப்புறமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஏதேன் தோட்டத்தை அவரே நாட்டினார். அவரே மரங்களை வளரச் செய்தார். அவரே ஒரு நதியை உருவாக்கி அதை ஏதேன் தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சும்படி பாயச் செய்தார். இப்படி சகலவற்றையும் கர்த்தர் செய்கிறார். கவனிங்க, கர்த்தர் தன்னுடைய வல்லமையை மனிதனின் பிரயோஜனத்துக்காக பயன்படுத்தினார் என்பதை கவனியுங்க. அதுக்கப்புறமும் நீங்கள் பைபிளை படிச்சிங்கன்னா பல தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் தன்னுடைய வல்லமையை பயன்படுத்தி தன்னுடைய ஜனத்துக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. திரும்ப 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 வேதம் இந்த சத்தியத்தை நமக்கு போதிக்கிறது. கலாத்தியர் நிருபத்தில் இதை குறித்து ஒரு முக்கியமான வெளிச்சம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். கலாத்தியர்கள் நிருபம் மறுபடியும் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்தே வாசிப்போம். முதல் 5 வசனங்களை வாசிப்போம். புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்தின் கிரிகைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே ஆவியை பெற்றீர்கள்? இந்த கேள்விக்கான பதிலை தான் போன 3-4 மெசேஜில் நம்ம ஆராய்ந்தோம். ஆவியானவர் தேவனிடத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்தமாக இருக்கிறார், வரமாக, ஈவாக இருக்கிறார். அவருடைய நிறைவை நாம் சம்பாதிக்க முடியாது, விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து கடந்த 3-4 மெசேஜஸில் நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லை, ஆவியானவருக்குள் 2 அனுபவங்கள் இருக்கிறது. ரட்சிக்கப்படும் போது ஆவியானவர் நமக்குள் வந்து வாசம் செய்கிறார். ஆனால் அந்த அளவை, அந்த அனுபவத்தை வேதம் ஒரு கிணற்று தண்ணீருக்கு ஒப்பிடுகிறது. அதுக்கப்புறம் 2வதாக இன்னொரு அனுபவம் இருக்கிறது. அது ஆவியானவருடைய நிறைவு என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அதை வேதம் நதிகள் அப்படின்னு நமக்கு சித்தரித்து காண்பிக்கிறது. ரைட்? அப்போ கவனிங்க, இந்த 2 அனுபவமும் விசுவாசிகளுக்கு கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஒன்று, ரட்சிக்கப்பட்ட நிமிஷத்தில் ஆவியானவர் உள்ள வர்றாரு. ரைட்? ஆனால் நிறைவு இன்னும் வரலை. அடுத்த அனுபவம் வந்து ஆவியானவருடைய நிறைவை பெற்றுக்கொள்ளுகிற அனுபவம். ரைட்? ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் இந்த 2ஆம் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்க வேண்டும், வாஞ்சித்து பெற்றுக்கொள்ள வேண்டும்.
இதை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை பார்ப்பதற்கு முன்பாக இன்னொரு காரியத்தையும் நாம் இன்று தியானிக்கப் போகிறோம். கவனிங்க, 3-4 வசனங்களை வாசிப்போம். இப்போ ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப் போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? இத்தனை பாடுகளையும் வீணாய்ப்பட்டீர்களோ? அவைகள் வீணாய் போயிற்றே. ஸோ இந்த 2 கேள்வியை நம்ம தனியாக தியானிப்போம். பின்னாடி 5ஆம் வசனத்தை நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். ஏன்னா இது 2ஆம் வசனத்தோட ஒரு தொடர்ச்சியாக இருக்குது. ரெண்டும் ஒரே சப்ஜெக்ட், ஒரே டாபிக். அதனால் இதையும் 2ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் சேர்த்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை முடித்ததுக்கப்புறம் ஆவியானவருடைய நிறைவை எப்படி பெற்றுக்கொள்கிறதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் 3 மற்றும் 4ஆம் வசனங்களை தியானிப்போம். 5ஆம் வசனத்தை இன்றைக்கி கொஞ்சம் கவனிங்க. அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயா விசுவாச கேள்வியினாலேயா எதனாலே செய்கிறார்? இங்கே கர்த்தர் இன்னொரு காரியத்தை இணைக்கிறார். 2ஆம் வசனத்தில் பரிசுத்த ஆவியானவரை எப்படி பெற்றுக்கொள்கிறோம் தான் கேள்வி எழுப்புறாரு. இங்கே இன்னொரு காரியத்தையும் சேர்த்து இணைக்கிறார். என்னென்னு பார்த்தோம்னா அற்புதங்கள். திரும்ப வாசிப்போம். அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயா விசுவாச கேள்வினாலேயா எதினாலே செய்கிறார்? இந்த கேள்விக்கும் நமக்கு பதில் தெரியணும். கர்த்தர் அற்புதங்களை நம்ம வாழ்க்கையில் ஏன் செய்கிறாரு, எப்படி செய்கிறாரு? ரைட், இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்கிறது ஈஸி. ரைட், ஏன்னா மெத்தடு ஒன்று தான். அதனால் இதுக்கான பதிலை நம்ம இயேசுடைய ஊழியத்தில் பார்த்துட்டு அதே பிரின்சிபலை பயன்படுத்தி நாம் ஆவியானவருடைய நிறைவையும் பெற்றுக்கொள்வதற்கு ஜெபிப்போம். அது இன்றைக்கே முடியுமான்னு தெரியல, பட் நம்ம இதை ஆரம்பிப்போம். அற்புதங்களை கர்த்தர் ஏன் செய்கிறார், எப்படி செய்கிறார், எதன் மூலமாக செய்கிறார் என்பதை இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். இதற்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவுடைய ஊழியம் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக. ஏன்னா இது இந்த புதிய ஏற்பாட்டில் எழுப்பப்படுகிற ஒரு கேள்வி இல்லையா? நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலேயா விசுவாச கேள்வினாலேயோ? ரைட், அப்போ இதை நம்ம ஆண்டவராக இயேசுடைய ஊழியத்தில் அங்கே போய் பார்த்தோம்னா கர்த்தர் இதை ஏன் செய்கிறாரு, எப்படி செய்கிறாருன்றது நமக்கு தெளிவாக விளங்கும். முதலாவதாக ஒரு அற்புதத்தை பார்ப்போம். மத்தேயு 8ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் கவனிப்போம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, முதல் வசனத்தை கொஞ்சம் பார்ப்போம். அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். ஹல்லேலூயா. இதே வசனத்தை நம்ம மார்க்லையும் பார்ப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலிருந்து பார்ப்போம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வேதம் போதிக்குது பாருங்கள். அங்கே மார்க் 8ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் தன்னுடைய கரத்தை நீட்டி தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார் அப்படின்னு போட்டிருக்குது. ஆனால் இங்கே மார்க்கில் இன்னொரு காரியம் சொல்லப்படுகிறது. இயேசு மனதுருகி, மனதுருக்கம். இயேசு ஏன் அவனை குணமாக்கினாராம்? அவனை பார்க்குறாரு, அவனுடைய அவ்வளோ நிலையை பார்க்குறாரு, அவனுக்கு உண்டான அந்த வியாதி, அதனால் உண்டாகிற வேதனை, அவனுடைய ஒரு மோசமான நிலைமை, இதெல்லாம் பார்க்குறாரு. இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறானேன்னு சொல்லி அவர் மனதுருகி தன்னுடைய கரத்தை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். இதில் ஒரு காரியத்தை நீங்கள் கவனிக்கணும். ஏசப்பாவன்ட்ட, நீ இது வரைக்கும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தாய், உன்னுடைய ஆவிக்குரிய முதிர்ச்சி எந்த அளவில் இருக்குது அப்படின்னு கேட்கல. அதை கொஞ்சம் கவனிங்க. ரைட், நீ உன் பாவத்தெல்லாம் விட்டுட்டு மனம் திரும்பிட்டியா அப்படின்னும் கேட்கல. அதையும் கொஞ்சம் கவனிங்க. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏன்னு சொல்கிறேன் நான் உங்களுக்கு.
கவனிங்க, நான் இதெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா ஒரு சிலர் உடனே எடுத்துகிட்டு போய் அவங்க நீ எப்படினாலும் இரு, கர்த்தருக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் சொல்ல வேண்டிய அவசியமாக இருக்குது. ரைட்? கவனிங்க, பாவம் மரணத்தை உண்டாக்கும். ரைட்? பாவம் அழிக்கும் சக்தி. ஏசப்பா இந்த பூமிக்கு வந்ததே அந்த பாவத்தை அழிப்பதற்காகத்தான். அதனால் ரட்சிக்கப்பட்ட மனுஷன் பாவத்தில் நிலைத்திருக்கக்கூடாது, பாவத்தை விட்டு விலக வேண்டும். அந்த காரியங்களை குறித்துலாம் நம்ம இந்த மெசேஜில் 5ஆம் அதிகாரம்லாம் வரும்போது அது குறித்து நிறையா பார்ப்போம். 5, 6 அதிலெல்லாம் இது குறித்து அநேக காரியங்கள் போதிக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் அது குறித்து நம்ம தியானிப்போம். ஆனால் இங்கே நம்ம ஒரு பாயிண்ட்டை நம்ம மக்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது. பாருங்கள், மக்களை குணமாக்குவதற்கு கர்த்தர் அவங்கள்ட்ட ஒரு ரிப்போர்ட் கார்டு மாதிரி, நீ உன் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, நீ எந்த அளவுக்கு நல்ல கிறிஸ்தவனாக இருந்திருக்கிற, ரைட், இல்லை ஒரு நல்ல யூதனாக இருந்திருக்கிற, நியாயப்பிரமாணத்திற்கு அளவுகோல் இது, நீ இந்த சைடு இதெல்லாம் எப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கிறியா இல்லையா அப்படின்லாம் கேட்கல. பாருங்களேன், நீங்கள் இந்த குஷ்டரோகத்தை போய் இப்போ பைபிளில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, ரைட், பழைய ஏற்பாட்டில் போய் படித்து பார்த்தீங்கன்னா, அநேக நேரங்களில் இந்த குஷ்டரோகம் பாவத்திற்கான நியாய தீர்ப்பாக வெளிப்படுகிறது. நீங்கள் மிரியமுடைய காரியத்தில் பார்க்கலாம். மோசேக்கு விரோதமாக பேசினா அவன் மீது நியாய தீர்ப்பு வருது. இந்த கேசியோட வாழ்க்கையிலையும் பார்க்கலாம். ரைட்? கர்த்தர் இப்போ காணிக்க வேண்டான்னு எலிஷா மூலமாக சொல்லியிருக்கிறாரு. அந்த ஒரு பர்டிகுலர் நேரத்தில் காணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிடுறாரு. ரைட்? அப்படி சொல்லி அனுப்பிச்ச நேரத்தில் கேசி எலிஷாவுக்கு தெரியாமல் மறைமுகமாக போய் காணிக்கையெல்லாம் வாங்கிட்டு அதை ஒழிச்சு வச்சுக்கிறார். தனக்கு என்று எடுத்து வச்சுக்கொண்டு ஒழிச்சு வச்சுக்கிறாரு. அப்போ அவர் மீது ஒரு நியாய தீர்ப்பு பேசப்படுகிறது. அப்போயே நியாய தீர்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா குஷ்டரோகம். ரைட்? இப்படி இன்னும் பல இடங்களில் நீங்கள் பார்க்கலாம். இந்த ஏலியோட குடும்பத்தில் கூட ஏலி, அப்புறம் யோவாப், இந்த மாதிரி காரியங்களெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இந்த குஷ்டரோகம் பல இடங்களில் நியாய தீர்ப்பாக பேசப்படுகிறது, பாவத்தின் விளைவாகவும் பேசப்படுகிறது. அப்போ கர்த்தர் இவன்ட்ட கேட்டிருக்கணும், வேறு யார்ட்டையும் கேட்கலனாலும் இவன்ட்ட கேட்டிருக்கணும். ஏன்னா இதுக்கு வேதத்தில் ஒரு அடிப்படை இருக்குது இல்லையா? அப்போ அவன்கிட்ட கேட்டிருக்கணும், நீ என்னடா பாவம் செஞ்ச, திருந்துனியா இல்லையா, மனம் திரும்பினியா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கணும். ஆனால் கேட்கல கர்த்தர். அவனை குணமாக்குறார். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். நீங்கள் பைபிளை புதிய ஏற்பாட்டில் இயேசுடைய ஊழியத்தை போய் நல்லா படிங்க. இயேசு அற்புதம் செய்கிறதுக்கு முன்னாடி யார்கிட்டையாவது உன்னை நான் குணமாக்க மாட்டேன், உன் வாழ்க்கை சரியில்லை, நீ இன்னும் உன் வாழ்க்கையில் மாற்ற வேண்டிய காரியங்கள் நிறையா இருக்குது, அதனால் உன்னை நான் குணமாக்க மாட்டேன் அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு போய் பாருங்கள். ஏதாவது ஒரு இடத்துல குணமாக்குனதுக்கு அப்புறம் ஒரு சிலர்கிட்ட சொல்கிறார் இல்லையா, அவங்கள வியாதியை நீக்கிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாரு, ரைட், இப்போ இனிமேல் போய் பாவம் பண்ணாமல் இரு, பாவம் பண்ணினா இதை காட்டிலும் மோசமாக ஏதாவது வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. ரைட்? ஆனால் குணமாக்குறதுக்கு முன்னாடி யார்கிட்டையாவது உன் வாழ்க்கை எப்படி இருக்குது, நீ இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கிற, இதெல்லாம் ஒழுங்காக செஞ்சுருக்கியா செய்யலையா, இதை பண்ணியா அதை பண்ணியா இன்னொன்று பண்ணியா அப்புறம் அதை பண்ணியா, எல்லாம் கரெக்டாக இருக்குதா, அதுக்கப்புறம் இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் உனக்கு குணமாக்குவேன் அப்படின்னு எங்கேயாவது யார்கிட்டையாவது சொல்லியிருக்கிறாரா? நீங்கள் போய் படித்து பாருங்கள். இயேசு தேவனுடைய செயல்பாடாக இருக்கிறார், பிதாவை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார், பிதாவின் சித்தத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ரைட்? இங்கிலீஷில் அருமையாக சொல்லுவாங்க, ஜீசஸ் இஸ் த வில் ஆஃப் காட் இன் ஆக்ஷன். ரைட்? இயேசு தேவ சித்தத்தின் செயல்பாடாக இருக்கிறார். இயேசுவை பார்த்தா நீங்கள் பிதாவை பார்க்கலாம். கர்த்தர் குணமாக்குகிறவர். ரைட்? அப்போ யார்கிட்டையாவது கர்த்தர் கேட்குறாரான்னு பாருங்களேன். ஒருத்தர்கிட்ட கூட கேட்கல. அவங்களுக்கு அற்புதம் செய்கிறதுக்கு முன்னாடி நீ எப்படி இருக்கிற, என்ன பண்ணியிருக்கிற, ஏது பண்ணியிருக்கிற, ஒரு ஆள்கிட்ட கேட்கல. இவன்கிட்ட கட்டாயமாக கேட்டிருந்துருக்கணும். ரைட்? ஆனால் கேட்கல கர்த்தர். அதுக்கு பதிலாக வேதம் என்ன சொல்லுகிறது, இயேசு மனதுருகி
அவனை தொட்டு அவனை குணமாக்குகிறார். இயேசு ஏன் இங்கே அற்புதம் செய்கிறாரு? காரணம் என்ன? இயேசு அற்புதம் செய்வதற்கு பிரதானமான காரணம் அவருடைய அன்பு. கர்த்தர் அன்புள்ளவராக இருக்கிறார், இரக்கமுள்ளவராக இருக்கிறார், நல்லவராக இருக்கிறார். அதனால தான் அவர் அற்புதங்களை செய்கிறார். நம்ம ஆதியாகமம் படிக்கும்போது கர்த்தர் சர்வ வல்லவராக தன்னை வெளிப்படுத்தி காமிக்கிறார். நமக்கு வானத்தையும் பூமியும் உருவாக்குகிறவராக, சர்வ வல்லமை படைத்தவராக தன்னை வெளிப்படுத்துகிறார் இல்லையா, 1ஆம் அதிகாரத்திலேயே. ஆனால் அவர் அவ்வளவு செஞ்சதுக்கு காரணம் என்னென்னு நீங்கள் சங்கீதத்தில் பார்க்கலாம். சங்கீதம் 136 எடுங்க. சங்கீதம் 136. இங்கே கொஞ்சம் ஒரு காரியம் நமக்கு சொல்லப்படுது பாருங்க. கர்த்தரை துதிங்கள், 1ஆம் வசனத்திலிருந்தே வாசிப்போம். கர்த்தரை துதிங்கள். ஏன் துதிக்கணும்? அவர் நல்லவர், அவர் கிருபைன்னு போட்டிருக்காங்க தமிழில். ஆனால் அது அவ்வளோ நல்ல டிரான்ஸ்லேஷன் கிடையாது. இரக்கங்கள்ன்றது கரெக்டான ஒரு டிரான்ஸ்லேஷன். அது ரொம்ப அக்யூரேட்டாக சொன்னோம்னா லவ்விங் கைண்ட்னஸ். எபிரேய மொழியில் இதுக்குன்னு ஒரு தனி வார்த்தை இருக்குது, கெசத், உடன்படிக்கையின் இரக்கங்கள். ரைட், இரக்கங்கள் மெர்சின்னு சொல்லலாம், இல்லைன்னா லவ்விங் கைண்ட்னஸ்ன்னு சொல்லலாம். ரைட், கிருபைன்றது அவ்வளோ நல்ல டிரான்ஸ்லேஷன் கிடையாது இந்த பர்டிகுலர் வார்த்தைக்கு. கிருபை அன்பின் வெளிப்பாடு. கர்த்தர் அன்பினால் நமக்கு கிருபைகளை கொடுக்குறார். ரைட், சரி, அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன். இங்கே வாசிக்கும்போது இரக்கங்கள்னு நீங்கள் போட்டிங்கனாலே கரெக்டாக இருக்கும். அதுதான் கரெக்டான வார்த்தை. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் இரக்கங்கள் என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் இரக்கங்கள் என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் இரக்கங்கள் என்றும் உள்ளது. கர்த்தர் ஏன் பெரிய அதிசயங்களை செய்கிறார்? அவர் இரக்கமுள்ளவர், அவர் அன்புள்ளவர், அவர் நல்லவர். அதனால தான் அற்புதங்களை செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ அற்புதங்களுக்கு அடிப்படை என்ன? கர்த்தர் அன்புள்ளவராக இருக்கிறார், கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், கர்த்தர் இரக்கமுள்ளவராக மனதுருக்கமுள்ளவராக இருக்கிறார். அதனால தான் அவர் அற்புதங்களை செய்கிறார். பாருங்க, அதோடு சேர்த்து அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார். அன்பு இருக்குது, இரக்கம் இருக்குது, ஆனால் வல்லமை இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? இட்ஸ் அ காம்பினேஷன். அவர் அன்புள்ளவராக இருக்கிறார், நல்லவராக இருக்கிறார், இரக்கமுள்ளவராக இருக்கிறார், மனதுருக்கம் உள்ளவராக இருக்கிறார். அதோடு சேர்த்து சர்வ வல்லவராயும் இருக்கிறார். அதனால் அவர் அற்புதம் செய்கிறார். அவருக்கு மனசும் இருக்குது, வல்லமையும் இருக்குது. ரைட், நம்ம சொல்கிறோம்ல, செய்யணும்னு நினைக்கிறேன்ப்பா, ரைட், ஆனால் இப்போதைக்கு நம்மளால் முடியல, மனசு இருக்குது செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறோம் இல்லை? ஒரு சிலர் செய்ய முடியும், ஆனால் மனசு இல்லை. ஆனால் கர்த்தருக்கு நல்ல மனசும் இருக்குது, செய்கிறதுக்கான வல்லமையும் இருக்குது. அதனால தான் அவர் அற்புதங்கள் செய்கிறார். புரியுதா? அற்புதங்களுக்கான அடிப்படை இதுதான். அற்புதங்களுக்கான அடிப்படை உங்களுடைய நீங்கள் எந்த அளவுக்கு நியாயப்பிரமாணத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கீங்கன்றது கிடையாது. கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் அப்படின்றது தான் அற்புதங்களுக்கு அடிப்படை. இன்னொன்று, கர்த்தர் எவ்வளவு வல்லவராக இருக்கிறார், எவ்வளவு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ரைட், இதுதான் அற்புதங்களுக்கு அடிப்படை. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் இரக்கங்கள் என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் இரக்கங்கள் என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் இரக்கங்கள் என்றும் உள்ளது. நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லையா, இந்த படைப்புகள்லாம் எதை வெளிப்படுத்துது? கர்த்தர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு இரக்கமுள்ளவர் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. நான் அடிக்கடி சொல்லுவேன், இருந்தாலும் சொல்கிறேன், நினச்சி பாருங்க. நம்ம இந்த கொரோனா டயத்தில் பார்த்தோம், மூச்சு விடுறதுக்கு மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஆக்சிஜனுக்கு சிலிண்டர் வைக்க வேண்டிய நிலைமை இருக்குது மக்களுக்கு. வாலிபர்களுக்கு கூட தேவைப்பட்டுச்சு இல்லையா? ஏதோ வயசானவங்க மூச்சு விட்ற கஷ்டப்படுறாங்க, இல்லை வாலிபர்கள் கூட கஷ்டப்பட்டாங்க. ஏன்?
சரி, அதை விடுங்க. நம்ம ஜாலியாக உட்காந்துக்கிட்டு மூச்சு விடுறதே தெரியாமல் மூச்சு விட்டுட்டுருக்குறோம். இப்போ நான் இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஐயோ மூச்சு விடணுமே, கரெக்டாக விடணும், இப்படி இழுத்து இப்படி வெளியே விடணும் அப்படின்னு நான் மெனக்கெட்டுக்கிட்டா இருக்கிறேன். மூச்சு விடுறதுக்கு நான் கொஞ்சம் கூட பிரயாசப்படல. இல்லை மூச்சு விடணுமே அப்படின்னு யோசிக்க கூட இல்லை. கர்த்தர் நம்மளை எப்படி உருவாக்கி இருக்கிறாரு. இந்த அதிமுக்கியமான காரியங்களெல்லாம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக செய்கிற மாதிரி உருவாக்கி இருக்கிறார் நம்மளை. ஒரு பக்கம் இங்கே கஷ்டப்பட்டு மூச்சு விட்டுக்கிட்டு இன்னொரு பக்கம் வேலையை பார்க்க முடியுமா நம்மளால்? சில சமயம் நம்மளுக்கு மூச்சு திணறுது. மூச்சு திணறப்ப பேசி பார்த்துருக்குறீங்களா? ரொம்ப கஷ்டம். இப்போ வார்த்தை ஒழுங்காக வராது, சொல்ல வேண்டிய ஐடியா கரெக்டாக வெளிப்படாது. அப்போ கர்த்தர் அவ்வளோ முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம எந்த முயற்சியும் எடுக்காமல் ஆட்டோமேட்டிக்காக நம்ம செய்கிற மாதிரி நம்மளை உருவாக்கி வச்சுருக்கிறாரு. அது எவ்வளவு ஞானம் வேணும், எவ்வளோ அக்கறை இருந்திருக்கணும். கர்த்தர் யோசிச்சிருக்கிறாரு. என் பிள்ளை பேசுகிறப்ப அப்படின்னு மூச்சு இழுத்துக்கிட்டே பேசுனா கஷ்டம் அப்படின்னு அவர் யோசித்து பார்த்துருக்கிறாருல்ல. யோசித்து பாருங்கள், நீங்கள் ரன்னிங் ரேஸ் ஓடுறீங்க. ரன்னிங் ரேஸ் ஓடும்போது இழுத்துக்கிட்டே ஓடினீங்கன்னா ஓட முடியுமா? உசேன் போல்ட் வேகத்துக்கெல்லாம் போக முடியுமா நம்மளால்? முடியாதுங்க. ஏன்? அங்கே ஓடுறதுக்கு ஒரு எஃபிஷியன்சி வேணும். அந்த லங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. லங் கெப்பாசிட்டி, அந்த மூச்சு விடுறது, அதெல்லாம் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் அவ்வளோ வேகமாக ஓட முடியும். இப்படி இழுத்துலாம் ஓட முடியாது, நடக்கிறதே கஷ்டம். ஒரு சில பார்த்துருக்கீங்களா, கொஞ்சம் நடந்தால் அவங்களுக்கு மூச்சு வாங்கிடும். மூச்சு வாங்கிருச்சுன்னா அவங்க அதுக்கப்புறம் நடக்க முடியாது. பார்த்துருக்குறீங்கள? அப்போ கவனிங்க, இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான காரியத்தை கர்த்தர் யோசித்து நமக்கு பிரயோஜனமான விதத்தில், லாபகரமான விதத்தில், சுலபமான விதத்தில் இதை செஞ்சுருக்கிறாரு பாருங்கள். ஏன் இப்படி யோசித்து நம்மளை படைச்சார்? அவர் நம்ம மேலே அன்புள்ளவராக இருக்கிறாரு, இரக்கமுள்ளவராக இருக்கிறார். இந்த பார்வை எவ்வளோ பொக்கிஷமானது தெரியுமா? அதை தூக்கி நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு கேமராவை, நம்ம கண்ணு மாதிரி ஒரு கேமராவை நம்மளால் உருவாக்க முடியாது தெரியுமா உங்களுக்கு? எவ்வளோ அருமையான ஒரு காரியத்தை கர்த்தர் நம்மளுக்கு இலவசமாக கொடுத்துருக்கிறாரு. ஏன் அதை உருவாக்குவதற்கு என்னெல்லாம் தேவைன்னு கொஞ்சம் பாருங்கள். ஞானம் வேணும். ஞானம் இல்லாமல் இப்படிப்பட்ட கண்ணெல்லாம் உருவாக்க வாய்ப்பே கிடையாது. ரெண்டாவது வல்லமை வேணும். சாதாரண ஆட்களால் இதை செய்யவே முடியாது. மூணாவது நம்ம நல்லா இருக்கணுன்ற ஒரு எண்ணம் வேணும். என் பிள்ளைங்க கண்ணு தெரியாமல் கஷ்டப்படக்கூடாது, அங்கிட்டு இங்கிட்டும் தடவிட்டே தெரியக்கூடாது, எங்கே போகிறோன்னு தெரியாமல் அடி வாங்கி கீழே விழுந்து வாழ்க்கை பிள்ளைக்கு கஷ்டமாக இருக்கக்கூடாது அப்படின்னு கர்த்தர் யோசித்து ஒவ்வொரு நன்மையும் நம்மளுக்குள்ளே வச்சுருக்கிறாரு. இந்த சங்கீதத்தை கொஞ்சம் எடுத்து படிங்க, வீட்டில் உட்காந்து கொஞ்சம் டைம் எடுத்து படிங்க. படித்து அதை கொஞ்சம் யோசனையோடு படிங்க. கர்த்தாவே இதை சொல்லிக் கொடுங்க, இதை குறித்து இதை தியானிக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை எடுத்து யோசித்து பாருங்கள். இந்த ஜபத்தோடு தியானிங்க. உங்களுக்கு ஒன்று விளங்கும். கர்த்தர் எவ்வளோ மகத்துவமான காரியங்களை ஏதோ முட்டாய் கொடுக்குற மாதிரி நம்மளுக்கு தூக்கி கொடுத்துருக்கிறாரு. நீ ஒரு தேன் முட்டாய் வாங்கினா கூட இன்றைக்கி எவ்வளோ காசு கேட்குறாங்க? ₹1. நாங்கள் ஒரு காலத்தில் 5 பைசாவுக்கு வாங்கினோம். ரைட். அந்த பெரிய தேன் முட்டாய்னா 10 பைசா. இன்றைக்கி அதே ஏதோ ₹1 சொல்கிறாங்க. கடலை மிட்டாய்னா 5 பைசா 10 பைசாவுக்கு வாங்கினது இன்றைக்கி ₹5. இந்த மாதிரி ஒரு கொக்கோ மிட்டாய் கொஞ்சம் தடிமனாக இருந்துச்சுன்னா ₹5 கொக்கோ மிட்டாயின்றாங்க. அதை கூட நம்மளால் ஃப்ரீயாக வாங்க முடியாது. ஒரு சாதாரண முட்டாய் கூட நீங்கள் கொஞ்சம் காசு கொடுத்தா தாங்க வாங்க முடியும். எவ்வளோ மகிமையான காரியங்களை கர்த்தர் தூக்கி நம்ம கையில் இப்படி கொடுத்துருக்கிறாரு இலவசமாக. இவ்வளோ மகிமையான சரீரத்தை உருவாக்கி கொடுத்தவர் அதை குணமாக்க மாட்டாரா? ஒரிஜினலையே இலவசமாக கொடுத்துருக்கிறாரு. ரிப்பேர் பண்ணுறது காசு வாங்கியா பண்ண போகிறாரு? புரியுதா? இதான் அடிப்படை. அற்புதங்களை செய்வது கர்த்தர் எப்படி செய்கிறாரு? தன்னுடைய மகத்துவமான அன்பினாலே, இரக்கங்கள்னாலே, காருண்யத்தினாலே விரும்பி செய்கிறார். என் பிள்ளை நல்லா இருக்கணும்,
அப்படின்னு ஆசையாக அதை செய்கிறார். அதனால தான் கர்த்தர் சொல்கிறார் பாருங்க, பொல்லாதவர்களாகிய நீங்களே உன் பிள்ளைக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறியே, உன் பரமபிதா இரக்கத்தின் உருவானவர், மனதுருக்கம் நிறைந்தவர், அன்பாகவே இருக்கிறவர், உன்னை விரும்பி படைச்சிருக்கிறார், தம் பிள்ளையாக உன்னை உருவாக்கியிருக்கிறார். உனக்கு நன்மை செய்கிறது அவர் செய்ய மாட்டாரா? உன்னை காட்டுன்னு இன்னும் அதிகமாக நன்மை செய்வார் அப்படின்னு சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அற்புதங்களுக்கு அடிப்படை தேவ அன்பு, தேவ இரக்கம், தேவ வல்லமை. புரியுதா? உங்களுடைய கிரியைகள் கிடையாது. கர்த்தாவே நான் யோக்கியன், என்னை குணமாக்குங்க, நீங்கள் போய் கேட்டு பாருங்கள், தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்வது ரொம்ப கஷ்டம். அதுக்கு பதில் கர்த்தாவே நீர் நல்லவர், உம்முடைய இரக்கங்கள் என்றென்றைக்கும் நீடிக்கிறது, உம்முடைய இரக்கங்கள் நித்தியமான இரக்கங்கள், கர்த்தாவே நீர் சர்வ வல்லவர், உம்மால் எல்லாம் கூடும், இயேசு எனக்காக அடிக்கப்பட்டாரே, இயேசு என் வியாதிகளை சுமந்தாரே, இயேசு எனக்காக சாபமானாரே, ஏசப்பா என்னை குணமாக்குங்க அப்படின்னு கர்த்தாவே என்னை குணமாக்குங்கன்னு கேளுங்க, உங்களை உடனே குணமாக்குவார் கர்த்தர். ஹல்லேலூயா. இங்கே இந்த மனுஷன் வந்து பாருங்கள், ஒரு தொழுநோயாளி, ரைட்? நம்ம இந்த பார்த்தோம் இல்லையா 8ஆம் அதிகாரத்தில், அவர் வந்து ஒரு தொழுநோயாளி. அநேக நேரங்களில் இந்த வியாதிக்கு பின்னணி பாவம். நீங்கள் பழைய ஏற்பாட்டை போய் படித்து பார்த்தீங்கன்னா அநேக நேரங்கள் அப்படி அதுக்கு பேக்ரவுண்ட் இருக்குது. நான் சும்மா சொல்லலை, உங்களுக்கு ஆல்ரெடி அதுக்கு உதாரணங்கள்லாம் நான் கொடுத்தேன் இல்லையா? ஆனால் அப்படி இருந்துமே ஏசப்பாக்காக நீங்கள் தன்னுடைய கையை நீட்டி அவன் மீது மனதுருகி அவனை தொடவே கூடாது ஆக்சுவலாக. ஆனால் அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, உன்னை குணமாக்க எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். லூக்கா 5ஆம் அதிகாரத்தை எடுங்க. லூக்கா 5ஆம் அதிகாரம் இந்த 17ஆம் வசனம்லாம் பார்த்தோம்னா அங்கே வந்து ஹல்லேலூயா டு ஜீசஸ், நிறைய பேர் கூடுறாங்க எருசலேமில் இருந்து மற்ற இடங்கள்ல இருந்து இயேசுடைய வார்த்தையை கேட்பதற்காக, போதனை கேட்பதற்காக ஒரு கூட்டமே வந்திருக்குதுங்க. பரிசேயர், வேத பாரகர்கள், அப்படி பெரிய ஆளுகள்லாம், ரைட்? இவங்களுக்கெல்லாம் வசனம் நல்லா தெரியும். வேதம் ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை அங்கே போதிக்குது பாருங்க. அப்பொழுது கடைசி பகுதியை பாருங்கள், அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று, ஆர் இட் வாஸ் ப்ரெசன்ட். விளங்கிற்று அப்படின்னா அந்த இடத்துல இருந்துச்சு, பிரசன்னமாக இருந்துச்சு, ரைட்? அவங்க யார் இன்னும் கர்த்தர்கிட்ட என்னை குணமாக்குங்கன்னு கேட்கவே இல்லை. அங்கே வந்திருந்தவங்க யாருமே கேட்கல. ஒருத்தரும் கர்த்தாவே எனக்கு இந்த வியாதி இருக்குது, என்னை குணமாக்குங்க அப்படின்னு இன்னும் யாரும் கேட்கல. அவன் கேட்கவே இல்லை, வாயை திறக்கலை. ஆனால் அவனை குணமாக்கும்படி கர்த்தருடைய வல்லமை அங்கே விளங்கிற்று. ஏன்? ஆல்ரெடி கர்த்தர் விருப்பமாக இருக்கிறார், என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பிள்ளைக்கு வியாதி நீங்கணும், என் பிள்ளை ஆரோக்கியமாக இருக்கணும், அவன் வியாதினால் கஷ்டப்படக்கூடாது, வலி வேதனையால் துன்பப்படக்கூடாது அப்படின்னு கர்த்தர் விரும்பி தன்னுடைய வல்லமையை ரெடியாக வச்சிருக்கிறாராங்க. புரியுதா? கர்த்தர் நல்லவர், உங்களுக்கு அற்புதங்களை செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். பிரச்சனை அவருடைய ஆயத்தம் கிடையாது. ஹல்லேலூயா. அது எப்போதுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்முடைய பிரச்சனைகளுக்கான காரணம் கர்த்தர் கிடையவே கிடையாது. சரி, இது மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் இன்றைக்கி கொஞ்சம் பார்த்துட்டு பின்னாடி கூட இதை கொஞ்சம் நல்லா ஆழமாக தியானிக்கலாம். அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்து கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். ஜனக்கூட்டம் மிகுதியாக இருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடு இறக்கினார்கள். அவருடைய விசுவாசத்தை அவர் கண்டு, சொல்லுங்கள், விசுவாசத்தை கண்டு. இந்த விசுவாசத்தை குறித்து நம்ம அதிகமாக பார்க்க போகிறோம், ரைட்? இந்த காரியங்களை கவனிச்சுட்டு பின்னாடி அடுத்த விசுவாசத்தை குறித்து பார்ப்போம். திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அவன் இன்னும் கேட்கவே இல்லை என் பாவத்தை மன்னிங்கன்னு. ஏன் இவன்கிட்ட சொல்கிறார் உன் பாவம் மன்னிக்கப்படணும் அப்படின்னு?
இவனுடைய வியாதிக்கு காரணம் பாவம். இவன் பண்ண பாவத்தினால தான் இவனுக்கு வியாதி வந்துருக்குது. அவன் இன்னும் கேட்கவே இல்லை, கர்த்தாவே என்னை குணமாக்குங்க அப்படின்னு. ரைட்? அவன் வாயை திறந்து கேட்குறதுக்கு முன்னாடியே கர்த்தர் சொல்கிறாரு, அவ்வளோ முயற்சி எடுத்து உள்ளே வந்திருக்கிறான் பெற்றுக்கொள்கிறதுக்கு. கர்த்தர் பார்த்தோன்னே சொல்கிறாரு, அவர் முதல்ல நீ குணமாகுன்னு சொல்லலை பாருங்க, பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாரு. ஏன்? அவனுக்குள்ளே ஒரு கேள்வி இருக்குது. இவ்வளோ பாவம் பண்ணியிருக்கிறேனே, நான் பாவம் பண்ணதுனால தானே எனக்கு வியாதி வந்துருக்குது, என்ன கர்த்தர் குணமாக்குவாரா? அந்த குஷ்டரோகி மாதிரி தான். அவன் ஏன் கேட்குறான், உமக்கு சித்தம் உண்டா, என்ன மாதிரி ஒரு ஆளை நீங்கள் குணமாக்குவீங்களா அப்படின்றதான் அவன் கேள்வி. உம்மால் முடியும், ஆனால் எனக்கு செய்வீங்களா? புரியுதா? இப்போ இவன் வந்துட்டான், கர்த்தர் குணமாக்குறாருன்னு கேள்விப்பட்டுறாங்க, விசுவாசத்தோடு வந்திருக்கிறான், தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு, அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு வந்திருக்கிறான். ஆனால் வந்தவன் அவன் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த கேள்வியை கர்த்தர் பார்க்குறாரு. அவனுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான் இருந்துச்சு, கேள்விக்குறி. நம்ம இவ்வளோ பாவம் பண்ணியிருக்கிறோமே, நம்ம குணமாக்குவாரன்னா அவனுக்குள்ளே ஒரு கேள்வி. அந்த குஷ்டரோகி மாதிரியே கர்த்தர் இம்மிடியேட்டாக அந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணுறாரு பாருங்க. உன் பாவம் மன்னிக்கிறேன், பாவத்தையும் மன்னிக்கிறேன், உன் வியாதியும் குணமாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து நட அப்படின்றார். ரைட்? 24ஆம் வசனத்தை கவனிங்க. 25. உடனே அவர்களுக்கு முன்பாக எழுந்து, ஓகே 24 பார்ப்போம். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இங்கேயும் பாருங்கள், இவன் வியாதி வந்ததே பாவத்தினால தான். அவனுக்கும் தெரியுது, கர்த்தருக்கும் தெரியுது இல்லையா? ஆனால் கர்த்தர் அதை காரணமாக காட்டி இவனை குணமாக்க மாட்டேன்னு சொல்லலை பாரு. அதுக்கு பதிலாக என்ன செய்கிறாரு, அவன் பாவத்தை மன்னிச்சுட்டு அவனை குணமாக்கிறாரு. புரியுதா? ஏன்? அன்பு, இரக்கம். பிள்ளை நல்லா இருக்கணுன்ற ஒரு எண்ணம், ஒரு தகப்பனின் உள்ளம். அதனால தான் குணமாக்குறாரு, அதனால தான் அற்புதம் செய்கிறாரு. இதான் அற்புதங்களுக்கு அடிப்படை. தேவன் அன்புள்ளவராக, இரக்கமுள்ளவராக, நல்லவராக இருக்கிறார், சர்வ வல்லவராக இருக்கிறார். அவர் நம்ம மேலே வச்சிருக்க அந்த பாசத்தினால தான், அன்புனால தான் சொல்கிறார், நான் குணமாக்குறேன் ஒன்று. இதுதான் அற்புதங்களுக்கு அடிப்படை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, மற்ற காரியங்களை அடுத்து பார்க்கலாம். இந்த போதனையை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.